கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறார். பயப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலக காரியங்களிலே பல போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சரீரத்தில் ஏதோ பலவீனம் இருக்கலாம், மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், ஏதோ ஒரு மரண பயத்திலே இருக்கலாம், நமக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று சொல்லி பயப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பயமானது வேதனைகளை கொண்டு வரும். பயத்தை கொண்டு வருகிறது பொல்லாத சத்துரு. நாம் ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பயத்தை நீக்குகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலையுமே நம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். இந்த உலக காரியங்கள், உலக பாரங்கள் நம்மை நெருக்கி போடாதபடிக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். அவர் நமக்கு துணையாக, பக்கபலமாக, நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது நாம் இதற்காக பயப்பட வேண்டும். பயத்தை கொண்டு வந்து பிசாசானவன் நம்மை வேதனைப்படுத்துவான். அது ஏதோ வித பலவீனமாக இருக்கலாம், மரண இருளாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை குறித்த நெருக்கங்களாக இருக்கலாம், அல்லது குடும்ப தேவைகள், சூழ்நிலைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதே என்று சொல்லி நம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நடத்துகிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். எந்த தீமையும் நம்மை தொடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யாரோ எனக்கு மாந்திரிகம் செய்து விட்டார்கள், யாரோ எனக்கு பில்லி சூனியம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பயப்படக்கூடாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர். எந்த சத்துருவின் கிரியைகளோ தந்திரங்களோ நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பி பாதுகாக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். நாம் அவர் மீது முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளை ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை கையில் எடுத்தவர்களாய் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே பயம் வருகிறதா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடவில்லை. பயம் இல்லாமல் வாழ பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பயமுள்ள ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளே பலத்தோடு வல்லமையோடு கிரியை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படாமல், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்வோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வலதுகையை பிடித்திருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். மரண பரியந்தம் வரை நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படாமல் தைரியமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதற்காக பயம்? பயத்தை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியத்தோடு வாழ்வோம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நீதிமான்களை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் சிங்கங்களைப் போல தைரியத்தோடு வாழ வேண்டுமாம். வேதம் அதையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை ஒருபோதும் அவருடைய பிள்ளைகள் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய சமூகத்திலே வருகிறோம், தாழ்த்துகிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. யாரெல்லாம் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கரம் பிடித்து வழி நடத்துவீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகளை மன்னித்து நம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை வழி நடத்துவீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீங்கள் துணையாக இருக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. பிள்ளையோட வாழ்க்கையில சகல நன்மைகளையும் செய்து விடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் பல மாதங்களாக கண்ணீரோடு வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவனே பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. யாரெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனதுருகி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோமே, என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவனே ஆசீர்வதிங்கப்பா. பொறுப்படுத்தி கொள்ளுங்க. பிள்ளையோட வாழ்க்கையிலே தேவையில்லாத பயத்தை நீக்கி போடுங்க. சத்ருவானன் கொண்டு வருகிற தேவையில்லாத பயங்கள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையை மாற்றி ஆசீர்வதிங்க. சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை கொடுக்கிறவர் என் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுவீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. பிசாசு கொண்டு வந்த பொல்லாத அப்பா வியாதிகளை என் தேவன் நீக்கி போடுவீராக. உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்றது போல பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீர பலவீனங்களை எல்லாம் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நேரத்தோடும் அப்பா உம்முடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க என்று சொன்ன போல பிள்ளைகளை பலப்படுத்துங்க. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிருங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத பயங்களை நீக்கி போடுங்க. நீர் எங்களுடைய வலதுகையை பிடித்து மரண பரியந்த நடத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அந்த வார்த்தையோடு எங்களோடு பேசின கிருபைக்காக, அன்பிற்காக உமக்கு நன்றியப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சத்ருவானவன் கிரியை செய்யாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி இரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் மாத்திரமே அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தஞ்சமாய் வருகிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிப்பீராக. சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுடைய தலையை நிமிரச் செய்யுங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.